ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த காலேஜ் எங்க ப்ரொஃபசர் வந்து கேட்ட கேள்வி என்னன்னா, எங்க வரேன்னு கேட்டார். நார்த் சென்னை சார் அப்படின்னு. அப்ப என்னடா சண்டை நாள்லாம் கூட்டு வந்துருவியா? சென்னையில இருக்கவங்களை மட்டும் மீட் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க உட்காந்துட்டு இருக்கோம், செக்யூரிட்டி டீம்ல இருக்கேன், உங்க டெவலப்மெண்ட் டீம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோ இவனை பாருங்க, ஹேக்கிங்ன்றான், வட சென்னைன்றான், இவனை பார்த்தாலே சரியா இல்ல. இதை ஃபேஸ் பண்ண எனக்கு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருக்கிட்டையும், எப்படியாவது படிச்சு இந்த ஏரியா விட்டு ஓடிடணும், எனக்கு இந்த ஏரியாவே வேணாம். ஓகே, இப்போ இந்த ஏரியால தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊரு, நான் ஏன் அந்த இடத்த விட்டு போகணும்? இந்த வீடியோட தம்ப்நெயிலே அப்போ வட சென்னையில இருக்கிற பையன் லட்சத்துல சம்பாதிக்க கூடாதான்றது. எலான் மஸ்க் ரொம்ப பிடிக்கும், அவரோட டெஸ்லா மோட்டாரோட இனோவேஷன் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் படிக்கல $2000 மினிமம் பவுண்டி வாங்கியிருப்பேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டெஸ்லா மோட்டாரோட இன்டர்னல் சாட் சிஸ்டம்க்கு நான் அட்மினா இருந்திருக்கேன். $1000 எனக்கு ரிவார்ட் பண்ணாங்க அந்த டைம்ல. இந்த பேமெண்ட் வாங்கிட்டு தான் போய் நான் ரிச் ஸ்ட்ரீட்ல போயிட்டு ஒரு பார்ட்டா வாங்கிட்டு வந்து நான் கம்ப்யூட்டர் பில் பண்றேன். அந்த டைம்ல தான் கம்பெனில இருந்து வாங்கின முதல் சம்பளம் 30,000. 4 மணி நேரம் வேலை செய்யும். ஃபுல் டைம் ஆனவனா எவ்வளவு? வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய ஓஷன். கோர்ஸ் பண்ணா செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆயிர முடியும், செக்யூரிட்டியில வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்றது ரொம்ப 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 தவறான கருத்து. இப்போ நீங்க பிடெக் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷனை பிரேக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நீங்க 2.5 லட்ச ரூபா சிஎஸ்சின்னு ஒரு கோர்ஸுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் கொடுப்பீங்க. ஓகே, இதை சொல்றதுனால நிறைய பேர் நான் இன்டர்நெட்ல அபியூஸ் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஆனா சைபர் செக்யூரிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனலுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த லேபிள்ல வரக்கூடிய கோர்ஸை நம்பி எக்ஸ்ட்ரா பணம் அந்த ட்ராப்ல சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதான். கவர் ஸ்டோரியில 2 நாள் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது சிபிஎஸ்சியோட ஓஎஸ்எம் அந்த இது வந்து ஹேக் ஆயிடுச்சு, ஹேக் பண்ணிட்டாரு, 19 வயது ஒரு மாணவர் வந்து ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட் பத்தி பேச அபிஷேக் சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலை நம்ம கூப்பிட்டு பேசியிருந்தோம். அந்த வீடியோவுக்கு கீழே ஏகப்பட்ட பேர் அவருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுங்க, ஏன் கெஸ்ட்டுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்கல அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. அது இன்டென்ஷனாக பண்ணல, நமக்கு இன்ட்ரோ கொடுக்கவே வராது. கவர் ஸ்டோரியோட எல்லா இன்டர்வியூவையும் செக் பண்ணீங்கன்னா கெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரோன்னு நம்ம தனியாக கொடுக்கறது இல்லை. ஏன்னா நான் என்ன நினைப்பேன்னா அதுக்கு ஒரு 30 செகண்டுக்கு நம்ம சப்ஜெக்ட்குள்ளேயே போயிடலாமே, ஏன்னா உங்களுக்கு நேம் போடுவோம் அப்படின்ற நோக்கத்தில் தான் பண்ணது, எந்த இன்டென்ஷனும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் அவரை பற்றி நான் கேட்டா அவர் யாரு என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா நிறைய விஷயங்கள் இருக்கு. சரி, அதையே ஒரு வீடியோவா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அபிஷேக்கை நம்ம ஸ்டுடியோக்கு கூப்பிட்டுருக்கோம். வணக்கம் அபிஷேக், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க யாரு, மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, பாம்பேல என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி உங்களை பத்தின ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுங்க. நீங்க யாரு, இப்போ உங்களோட ஏஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ என் பேர் வந்து அபிஷேக். நான் வந்து பார்ன் ப்ராட் அப் எல்லாமே வந்து ஒரு சென்னை தான். சென்னை பேஸ்ல தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஓகே, சென்னைனா எங்க, எந்த ஏரியா? சென்னையில நார்த் சைடு வந்து திருவொற்றியூர் அப்படின்ற ஒரு ஏரியால திருச்சினாங்குப்பம் அப்படின்ற ஒரு சின்ன கிராமம். அதாவது சென்னைக்குள்ளேயே அது ஒரு கிராமம். ஓகே, அதாவது எப்படி சொல்றதுன்னா அது ஒரு கிராமம், அந்த கிராமத்துக்குன்னு ஒரு ஊர் தலைவர் இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அதுதான் என்னோட நேட்டிவ். அங்க இருந்து இப்போ நான் கரண்டா வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனில ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த ப்ரொஃபஷனல் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா வல்னரபிலிட்டி ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஆக்சுவலா. ஓகே, இப்போ உங்களோட ஏஜ் என்ன? ஸோ என்னோட ஏஜ் வந்து 24. படிச்சது எல்லாமே சென்னையில. ஸ்கூல் எங்க படிச்சீங்க? ஸ்கூல் வந்து அதே ஏரியால காலடிப்பேட் மெட்ரோன்னு ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். காலடிப்பேட் மெட்ரோ இறங்கணும்னு ஒரு ஸ்கூல் இருக்கும். அதுதான், அங்கதான் நான் வந்து எல்கேஜில இருந்து ஃபுல்லா படிச்சது எல்லாமே அங்கதான். ஓகே, என்ன கவர்மெண்ட் ஸ்கூல்? அது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் அது. ஓகே, அப்புறம் காலேஜ் வந்து நான் சத்யபாமா யூனிவர்சிட்டியில படிச்சேன். ஓகே, ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா இருந்தேன். என்னால அண்ணா யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணிட்டு என்னோட ஃபோக்கஸ் வந்து வேற இடத்துக்கு போயிடக்கூடாது, வெறும் மார்க்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி போயிடக்கூடாது, நான் ஒரு பிரைவேட் யூனிவர்சிட்டியில தான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யபாமால ஜாயின் பண்ணேன். மார்க் ஷேர் பண்ணலாமா? ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது 10th 12thலன்னா நார்மலா ஒரு கமெண்ட் இருக்குல்ல, நான் டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்ல, நீங்க அதை என்கிட்ட நீங்க வந்து நான் என்ன மார்க் வாங்குனீங்கன்றத கேட்டிருக்கேன். இல்ல, கிண்டர் கார்டன்ல இருந்தே நீங்க என்ன கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்ல வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறேன், நான் பண்ண போறது உலகத்துல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுதுன்ட்டு. இது என்னோட ஸ்கூல்ல இருந்து, எங்க வீட்டுல இருக்கவங்கல இருந்து, எங்க ஸ்கூல்ல எல்லா வருஷமும் உள்ள போசாலும் ஃபர்ஸ்ட் டே கேட்பாங்க, நீங்க என்ன ஆக போறீங்க, நீங்க என்ன ஆக போறீங்க. ஓகே,
எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறேன். ஓ அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்றது செக்யூரிட்டி இன்ஜினியரா மாறிடுச்சு. ஓகே. எப்படி நீங்க சின்ன வயசுல இருந்தே இந்த சாஃப்ட்வேர் இது ரிலேட்டடா லேர்ன் பண்ணிருந்தீங்களா இல்ல வீட்ல யாராவது இந்த லைன்ல இருக்காங்களா? ஸோ என்னன்னா ஒரு 2007-8 டைம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. நான் 2002ல தான் பிறந்தேன். 7-8 டைம்ல எங்க அம்மாவோட தம்பி ஒருத்தர் இருந்தார். ஓகே. அவர் வந்து ரொம்ப படிப்பு அதெல்லாம் இல்லை அவருக்கு. ஆனா வந்து அவர் நிறைய டெக்னாலஜி ரிலேட்டடா எல்லாத்தையும் எடுத்து பாப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த டைம்ல எங்க மாமா லிட்டரலா அவர் வந்து இப்ப இறந்துட்டாரு. சோ அந்த டைம்ல கவர்மெண்ட் சைட்ல வந்து கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு லோன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓகே. எங்க தாத்தா வந்து ஹார்பர்ல சம் ரைட்டர் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாரு. அவருக்கு வந்து அவங்க அப்பா மூலியமா அந்த வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த டைம்ல கவர்மெண்ட்ல அவங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு லோன் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப அர்லி ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல எங்க மாமா மூலியமா கிடைச்சிருச்சு. ஓகே. அவரு தான் அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்றதுக்கு ஆள் இல்ல, நான் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்போ மாமாவோட சிஸ்டத்தை நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. சரி. அவரு இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு சின்ன பையன் அந்த டைம்ல என்ன பண்ணுவோம், நம்ம போயிட்டு ஆன்லைன்ல கேம்ஸ் விளையாடுறது. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கேம்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல சேல் பண்ணுவாங்க. ஓகே. அதே சமயத்துல வீடு பக்கத்துல இருக்க கடையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 25 ரூபாய் 30 ரூபாய்க்கு கேம் கேசட் வைப்பாங்க. ஸோ என்னன்னா ஸ்கூல் முடிக்கிறது, அதாவது கொடுக்குற 5 ரூபாய். நாங்களாம் வந்து பக்கத்து கடைங்கன்னா 1 hour இன்டர்நெட் நெட் சென்டர் போறது அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுவும் இருந்துச்சு. அது வேற ஒரு 90s கிட்ஸோட வழக்கம் வேறன்றதுனால வேற ஒரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. நானும் அர்லி 90s கிட் தான் ஆக்சுவலா. நான் வந்து பிறந்தது 2K-வா இருக்கலாம், நான் வளர்ந்தது எல்லாமே 90s கிட் கூட தானே. ஓகே. ஸோ என்னன்னா நானும் எங்க ஃப்ரெண்டோட அண்ணன் ஒருத்தர் இருப்பார், அவர் கூட போயிட்டு கேம் கேசட் வாங்கிட்டு வந்துட்டு ஒருத்தரா கேம் அதை இன்ஸ்டால் பண்ணுவோம் கம்ப்யூட்டர்ல. என்னன்னா அந்த டைம்ல இருந்தே நம்ம கேம் இன்ஸ்டால் பண்ண சொல்ல நிறைய பிரச்சனை வரும். இது ஒர்க் ஆகாது, அது ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் அது எப்படி வேலை செய்ய வைக்கிறது நம்மளா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வீட்டுல யாருக்கும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது. ஓகே. ஸோ அந்த டைம்ல அம்மாவும் வந்து பெரிய நல்ல ஜாப்ல இல்லை. அவங்க வந்து அந்த டைம்ல பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே. ஸோ அந்த கம்ப்யூட்டர் இருந்தது. அந்த கம்ப்யூட்டரை வச்சு நானே டிஃப்ரெண்டா என்ன பண்ணலாம்னு ட்ரை பண்ணிட்டே இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். கத்துக்க சொல்ல நிறைய கம்ப்யூட்டரும் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும். எங்க இன்னொரு மாமா ஒருத்தர் இருப்பார், அவர் HCL வேலை செய்வார். கம்ப்யூட்டர் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கம்ப்யூட்டர் அப்படியே தூக்கிட்டு நான் அவர் வீட்டுக்கு போகணும். அவர் வீட்டுல அது ரொம்ப நாள் இருக்கும். அப்புறம் அவர் ரெடி பண்ணி தருவாரு, நான் எடுத்துட்டு வருவேன். ஸோ என்னன்னா எனக்கு என்னன்னா ஒரு வாட்டியும் எடுத்துட்டு போறோமே, அவர் என்னென்னலாம் பண்றாரோ பக்கத்துல உட்காந்து அப்படியே பார்ப்பேன், என்ன பண்றாங்க, என்ன புக்ல என்ன படிக்கிறாரு அப்படின்னு பார்த்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானே எனக்கு கம்ப்யூட்டர் ஏதாவது ஹார்ட்வேர்ல பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நானே, அதாவது அந்த ஒரு டைம்ல சொல்றது 6th standard 7th standard ஓகே கம்ப்யூட்டர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நானே கழட்டி கம்ப்யூட்டர்ஸை பிரிச்சு என்ன பிரச்சனை எதுனால. நீங்க எந்த கிளாஸ்ல எந்த ஏஜ்ல சொல்றீங்க? இதெல்லாம் 6th standard. அதாவது 6th standardனா என்ன ஏஜ் இருக்கும், அப்போ ஒரு 12-13 இருக்குமா. அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? அப்பவே கம்ப்யூட்டர் தனியா கழட்டி நானே வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஓகே. அது அப்படியே அங்க இருந்து போய் சரி இது கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் நம்ம கத்துக்கிட்டோம், நம்ம இப்போ ப்ரோக்ராமிங் கத்துக்கலாம் அப்படின்ட்டு 10th standard பசங்களோட ப்ரோக்ராமிங் புக், சி ப்ரோக்ராம் புக், 11th இருக்கவங்க புக்ஸ் எல்லாம் வாங்கி பார்ப்பேன், இது எப்படி ப்ரோக்ராமிங் ஒர்க் ஆகுது. ஓகே. அங்க இருந்து ப்ரோக்ராமிங் படிக்க ஆரம்பிச்சேன். இதெல்லாம் ரொம்ப மிகைப்படுத்துற மாதிரி இருக்கு. மிகைப்படுத்துறேன். ஓகே. எனக்கு வந்து நீங்க இது சொல்றீங்க இல்ல, பாக்குறவங்களுக்கு 6th standardல என்னடா பண்ணிட்டு இருப்போம் இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு கேட்பாங்கல்ல. அது கேட்பாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அதெல்லாம் கழட்டி 6th standard டைம்ல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் சொல்ல வேண்டிய என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டரோட DVD டிரைவ்ல 2 CD போட்டு வேலை செஞ்சோம்னா நீ. ஓகே. என்னன்னா 2 CD கொடுத்துறாங்க எனக்கு. ஒரு கேம் வாங்க சொல்ல 2 பெரிய கேம்ன்றதுனால 2 தனித்தனியா CD கொடுத்துருக்காங்க. ஓகே. எனக்கு அது தெரியாம நான் 2 CD ஒன்னா போட்டு யூஸ் பண்ண ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. ஓகே. சோ அந்த அளவுக்கு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிகைப்படுத்துற மாதிரி இருக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சது அது மட்டும் தான். அந்த டைம்ல இருந்து எனக்கு இது மட்டும் தான் பிடிச்சிருந்தது, நான் அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். அதே சமயத்துல நான் வந்து ஒரு ரொம்ப சூப்பரா படிக்கிற பையனும் கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். 10th உங்க மார்க் என்ன? 10th வந்து நான் 408 சம்திங். இதுக்கு முன்னாடி 408 நல்ல மார்க். அது ஏன் எடுத்துன்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குல்ல. 10th வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு தமிழ் பேச வரும். தமிழ்ல வந்து நான் நிறைய காம்படிஷன் பேச்சு போட்டிலாம் எங்க வீட்டுல வந்து கூட்டு போய் விட்டுருவாங்க. ஆனா தமிழ் எழுத வராது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரும். எங்க ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவன் தமிழ்ல பாஸ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க. என் பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க. எங்க வீட்டுல
எனக்கு சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, நீ என்ன வேணா பண்ணு, ஆக்சுவலா தமிழ் நல்லா பேசுவீங்க, ஆனா பேசுவேன், எழுத ஆனா வராது. எனக்கு எழுத வராது, ஓகே. ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால இவன் தமிழ்ல பாஸே பண்ண வாய்ப்பே இல்லை அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. ம். அண்ட் வந்து என்னன்னா, என்ன பண்ண முடியும், இப்படி சொல்லிட்டாங்க, ஏதாவது நான் பண்ணி தான் ஆகணும். ம், ம், ம். மற்ற சப்ஜெக்ட்ல எனக்கு ஓரளவுக்கு டீசெண்டாக வரும், சயின்ஸோ மேக்ஸ்லாம் ரொம்ப மோசம் 12th ஸ்டாண்டர்ட்ல. ஆனால் 10th வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லிட்டாங்க. அந்த ஒரு நீங்க இப்படி சொல்லிட்டீங்களா, உங்களுக்கு நான் எப்படி மார்க் எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஓகே. அப்ப தமிழ்ல என்ன எடுத்தீங்க? தமிழ்ல வந்து நான் எழுத சொல்ல 2 பேப்பர், தமிழ் 1 தமிழ் 2 இருக்கும். Okay. தமிழ் 2 பேப்பர்ல நான் 96, ஓகே. தமிழ் 1 பேப்பர்ல நான் 80 சம்திங். ஓகே. நீங்க இந்த படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு சமுத்திரகனி சாரோட ஒரு படம் ஒண்ணு, சாட்டையா? சாட்டை இல்ல, ஒரு சின்ன பையன் இருப்பான், அப்பா அப்பா படம்னு நினைக்கிறேன். அதுதானே சாட்டை? இல்ல இல்ல இல்ல, அப்பானே ஒரு படம் வந்திருக்கும் அவருக்கு. ஓகே. அதுல வந்து ஒரு சின்ன பையன் வந்துட்டு அவங்க ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு, சார் நான் பாஸ் ஆயிட்டேன் சார், ஆமா. அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதே சீனை நான் எடுத்துட்டு போயிட்டு ரீக்ரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. என் ஸ்டாஃப்ஸ் அதே சொல்றாங்க மறுபடியும். இப்போ நீங்க வந்து இப்போ வட சென்னைன்னு சொல்றீங்க. இப்போ வட சென்னைன்னு சொல்லும்போது சில விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுது இல்லையா, அதெல்லாம் நீங்க எதிர்கொண்டீங்களா? அது வந்து எல்லா இடத்துலயுமே நான் எதிர்கொண்டிருக்கேன். ஓகே சார், இந்த கேள்வி கூட ரெண்டாவது வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி அப்புறம் 12th என்ன சப்ஜெக்ட்? என்ன 12th வந்து எனக்கு வந்து எனக்கு நான் உங்ககிட்ட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான், எனக்கு நான் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக போறேன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக போறேன்றது ரொம்ப கிளியரா இருந்தது. ஓகே. போன உடனே நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்னு கேட்டேன், கொடுத்துட்டாங்க, எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம். மேக்ஸ் வரல. நாங்க எங்க செட்டு வந்து ரொம்ப ஒரு பாவப்பட்ட செட். ஏன்னா வந்து 10th முடிச்சோம், +1 வந்து பப்ளிக் எக்ஸாம்னு சொன்னாங்க. ஓகே. பப்ளிக் எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாம் இல்ல கேன்சல் அப்படின்னு சொன்னாங்க. 12th போனோம், 12th வந்து பப்ளிக் எக்ஸாம். அதுதான் நான் அந்த சிலபஸோட கடைசி செட் நாங்க தான். அதுக்கப்புறம் அடுத்த வருஷத்துல இருந்து புது செட். ஸோ எப்படியும் முடிச்சு 12th வந்து ஒரு 330 அந்த ரேஞ்சில தான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, 600 மார்க்குக்கு. ஓகே. எனக்கு என்னன்னா, எனக்கு அது இன்ஜினியரிங் சேர்ற அளவுக்கு போதுமான அளவா இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது. நான் ஒரு 300 மார்க் எடுத்திருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் காலேஜ் சத்தியவாமால இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே. அப்ப அரியர் இல்லாம கிளியர் பண்ணீங்களா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே அரியர். அது எப்படி காலேஜ் போனோன்னு நம்மளுக்கு 2 கொம்பு முளைச்சிரும், நான் காலேஜ் வந்துட்டேன் அப்படின்ற அளவுக்கு சுத்த ஆரம்பிச்சோம். சரி, முடிக்கும் போது எத்தனை அரியர் வச்சிருந்தீங்க? முடிக்கும் போது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டேன். எத்தனை அரியர் வரைக்கும் வந்தது? ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர் அரியர் வச்சோன்னா பயம் வந்துருச்சு, ஐயோ நம்ம டிகிரி வாங்க மாட்டோம்னு அப்படியே கிளியர் பண்ணியாச்சு. அதோட எந்த அரியரும் வைக்காம அப்படியே முடிச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து காலேஜ் வந்தாச்சு, எப்போ இந்த ஃபீல்டுல இன்டர்வியூன்னு ஸ்டார்ட் பண்ணீங்களா, இல்ல இது ரிலேட்டடா எதுவும் கோர்ஸ் படிச்சீங்களா சைபர் செக்யூரிட்டி சார்ந்து, இல்ல உங்களோட இன்ஜினியரிங் காலேஜோட கோர்ஸே இதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா? எப்படி இந்த லைனுக்கு வரீங்க? ஸோ முதல்ல என்னன்னா, ஏன்னா இதுல நிறைய கேட்டகரி இருக்குல்ல, இந்த சைபர் செக்யூரிட்டிலேயே சைபர் ரிலேட்டடாவே நிறைய கேட்டகரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மெயினா சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சா? ரிசர்ச், இப்போ ரிசர்ச்சரா. ஆமா. ஸோ இந்த லைன் எப்படி? முதல்ல வந்து நீங்க கேட்டதுக்கு கோர்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு பண்ணதில்லை, ஏன்னா காசு இல்லை முதல்ல. அந்த டைம் நான் என்னோட பொதுவாவே வந்து நீங்க வந்து சைபர் யூடியூப் திறந்தாலும் சரி, இந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா எதை பார்த்தாலுமே சரி, முதல்ல வர ஆடே வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி கிளாஸ், இதை சொல்லித்தரோம் அதை சொல்லித்தரோம், 6 month போதும் 1 month போதும். இப்ப ஏஐக்கே அப்படிதான் பண்றாங்க, 1 monthல ஏஐயோட மொத்த இதுவும் சொல்லித்தரோம்னு இப்படி பண்றாங்க. ஸோ எந்த எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதுவும் படிக்கல நீங்க? இது வரைக்கும் நான் எந்த கோர்ஸும் பண்ணதில்லை. ஓகே. சர்டிஃபிகேஷன்ஸும் போன ஒரு 3 மாசம் முன்னாடி வரைக்கும் நான் எந்த சர்டிஃபிகேஷன்ஸும் இது வரைக்கும் காசு கொடுத்து வாங்கினதில்லை. ஓகே. அதுவும் இந்த 3 மாசம் முன்னாடி ஏன் வாங்கினேன் அப்படின்னா, என் கம்பெனில காசு கொடுத்தாங்க, ஒரு 1.5 lakhs என்னமோ கொடுத்து, ஏதாவது சர்டிஃபிகேட் உனக்கு பிடிச்ச சர்டிஃபிகேட் எடுத்து பண்ணுப்பா அப்படின்னு சொன்னோன்னா தான் ஃபர்ஸ்ட் வாட்டி சர்டிஃபிகேஷன் எக்ஸாமே எழுதுனேன் நான். ஓகே. ஆனா சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்ன்றது மேண்டேட்டரியா? மேண்டேட்டரியே கிடையாது. இது வரைக்கும் நான் பல இன்டர்வியூ போயிருக்கேன், பல இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். ஓகே. எங்கேயுமே வந்து நான் சர்டிஃபிகேட்டும் கேட்டதில்லை, அவங்களும் என்கிட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் பத்தி பேசினதும் இல்லை. நீங்க சர்டிஃபிகேஷன் சொல்றது எதை மீன் பண்ணி சொல்றீங்க? இந்த கோர்ஸ் ரிலேட்டடா எக்ஸ்ட்ரா கோர்சஸ், இந்த சைபர் செக்யூரிட்டி கோர்சஸ் அப்படின்னு எடுக்கிறாங்களா, அந்த மாதிரி எந்த சர்டிஃபிகேஷன்ஸுமே இதுவே நான் பண்ணதில்லை. ஓகே. ஸோ அது அந்த டைம்ல ஏன் பண்ணலன்னா, என்கிட்ட காசு இல்லை. மேபி காசு இருந்தா நான் பண்ணிருப்பேனோ என்னமோ. 12th முடிச்சு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட காசு இல்லை? 10th படிக்கும் போதே காசு இல்லை. ஏன்னா நான் என்னோட ஃபர்ஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஈவென்ட் எப்போ அட்டன் பண்ணேன்னா 2016.
ஓகே. நீங்க இடையில சொல்லும்போது உங்க அம்மாவை பத்தி சொன்னீங்க. ம். அப்பவே அதை கேட்டிருக்கணும். பட் இப்போ இந்த எக்கனாமிக் ரிலேட்டடா வந்ததுனால கேக்குறேன். ம். அம்மா அப்பா என்ன பண்றாங்க? இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அம்மா வந்து இப்போ ஒரு டெபுட்டி மேனேஜரா இருக்காங்க. அப்பா வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டோம் அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஓகே. நான் வந்து ஒர்க் பண்ண இல்ல என்னவா ஆரம்பிச்சேன். இருந்தாங்க? அப்பா வந்து டிரைவரா இருந்தாரு. ஓகே. அதாவது நீங்க இந்த நார்த் சென்னை, அதே நார்த் சென்னையில நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீச் சைட்ல நிறைய கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஓட்டுவாங்க. ம், ம், ம். ஸோ அப்பா வந்து அது கண்டெய்னர் வந்து டிரைவரா இருந்தார். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது டிரைவரா இருந்தார். எனக்கு இப்போ வரைக்கும் சொல்லியிருக்காங்க அவரோட சேலரி வந்து ₹200 இருந்தது, ₹300 இருந்தது, அந்த அந்த லெவல்ல இருந்தது. ஓகே. ஒரு அப்புறம் வந்து அவரு வெளிநாட்டுல எல்லாம் போயிட்டு இருந்து வேலை செஞ்சுட்டு அப்புறம் ஹெல்த் இஷ்யூஸ்னால நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இங்க வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே. அம்மா அம்மா வந்து இப்போ இப்போ டெபுட்டி இப்போ மேனேஜரா டெபுட்டி இருக்காங்க. எதுல? மேனேஜரா இருக்காங்க. Baya.in அப்படின்னு ஒரு கம்பெனில வந்து ஃபைனான்ஸ்ல டெபுட்டி மேனேஜரா இருக்காங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி வந்து அம்மா எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அவங்க வந்து பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாங்க. ஓகே. படிச்சுட்டு அவங்க 12th படிக்கும்போது கரெக்டா அவங்க பப்ளிக் எக்ஸாம் கல்யாணம் பண்ணிட்டு போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதினாங்க. ஓகே. அண்ட் வந்து முடிச்சுட்டு பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சு, பெட்ரோல் பங்க்ல இருந்து பிக் பஸார்ல இந்த கவுண்டர்ஸ்ல வேலை செய்யறதுல இருந்து, ஷாப்பர் ஸ்டாப்ல ரீட்டைல்ல வேலை செஞ்சு, ரீட்டைல்ல இருந்து அவங்க வந்து அங்க ஆடிட், பிபிஏ எம்பிஏ கரஸ்ல முடிச்சு ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் அங்க இருந்து இப்போ வந்து ஒரு டெபுட்டி மேனேஜரா Baya.in ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை தான் எடுத்திருக்கணும் ஆக்சுவலா. ஆமா. பெரிய விஷயம் தான் உண்மையிலே. ஓகே. அது வந்து உங்களுக்கு நீங்க எங்கேஜ்ல இருந்து அதை பார்க்க சொல்ல அது வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். அவங்க பாக்குறப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எங்க மூவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. ஓகே. ஃபினான்சியலா அப்ப கொஞ்சம் ட்ரபிள் தான் இல்ல? ஃபினான்ஷியலா ரொம்ப ட்ரபிள் தான். கொஞ்சம் ட்ரபிள்லாம் கிடையாது. ஓகே. ரொம்ப ட்ரபிள். ட்ரபிள்னா எந்த மாதிரி கொஞ்சம் அதை ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பாக்குற சின்ன பசங்களுக்கு மேபி ஒரு இன்ஸ்பயரா இருக்கும்ல. அமௌண்ட் இல்லாம ஒருத்தர் இவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா எந்த பாதையில போகணுன்றதை தேர்ந்தெடுப்பாங்கல்ல, அதுக்காக கேட்கிறேன். ஸோ இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஒரு வீடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு இருந்த ஃபினான்ஷியல் ட்ரபிள்ல அந்த வீடை சேல் பண்ணி இன்னும் ஃபினான்ஷியல் ட்ரபிளா இருந்து இப்போ வந்து அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாமே இந்த செக்யூரிட்டி, நான் படிச்சது, நான் முன்னேறணும்னு நினைக்கிறது, அதனாலதான். இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க 12th படிக்கும்போது உங்க அப்பா வேலையை விட்டுட்டு ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்துட்டாங்க. சத்தியபாமால நான் ஜாயின் பண்ணிட்டேன். சத்தியபாமா காலேஜும் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா காலேஜ் ஃபீஸ் இருக்கு, டிராவல் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, உங்களோட எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள். சத்தியபாமால மட்டும் ஃபீஸ் வந்து 2.5 lakhs 4 வருஷத்துக்கு. இது இருக்கு. ஆமா. சோ அப்படின்னா அந்த டைம்ல உங்க அம்மா வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சதா? அந்த டைம்ல அம்மா வந்து ஓரளவுக்கு டீசென்டான கம்பெனில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஷாப்பர் ஸ்டாப்ல இருந்து. ஆமா. அப்போ அப்படினாலுமே ஒரு மினிமம் salary தான் வந்திருக்கும். ஆமா. சோ அப்படி இருக்கும்போது எப்படி அதுல இருந்து ஓவர் கம் ஆனீங்கன்னு கேக்குறேன். அதுல இருந்து ஓவர் கம் இன்னும் ஆயிட்டு தான் இருக்கும். இன்னும் அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டோம். இன்னும் அதுல இருந்து ரிகவரிங் ஃபேஸ்ல தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அப்போ கொஞ்சம் கடன் அந்த மாதிரி தான் இருக்கு. அது கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கும்ல. ஓகே. எண்ட் ஆஃப் த டே ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு நல்ல ஒரு டீசன்ட் காலேஜ்ல யார் படிச்சுட்டு வெளியே வரணும்னு நினைச்சாலுமே அந்த ஃபினான்ஷியல் பர்டன்ல வந்து மாட்டுவோம். ஓகே. சரி, காலேஜ் முடிச்சிட்டீங்க. காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணீங்க? நான் காலேஜ் வந்து முடிக்கிறதுக்கு முன்னாடியே 3rd இயர்ல என்ன ஒரு கம்பெனில ஹையர் பண்ணிட்டாங்க. ஓகே. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த சைபர் செக்யூரிட்டில கேப்சர் த ஃபிளாக் அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடக்கும். அப்படின்னா என்னன்னா, ஒரு செட் ஆஃப் ஹேக்கிங் சேலஞ்சஸ் இருக்கும். ஓகே. அந்த ஹேக்கிங் சேலஞ்சஸை நீங்க எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்றீங்க, எவ்வளவு குயிக்கா சால்வ் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு லீடர் போர்ட்ஸ், அதெல்லாம் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சிருவாங்க. அதுல சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அந்த சேலஞ்சஸை நீங்க சால்வ் பண்றது மூலியமா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்க அந்த லீடர் போர்ட்ல வருவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த காம்படிஷன்ல ஆல் இண்டியா, பேன் இண்டியால நடந்த காம்படிஷன். கம்பெனி வந்து நான் ஃபைனல் இயர்னு நினைச்சு என்ன ஹையர் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்புறம் தான் அவங்க அது டாப் 3ல நான் வந்து வின் பண்ணேன். அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பிரைஸ் அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. டாப் 3ல வின் பண்ண உடனே இன்டர்வியூ கால் வந்தது. இன்டர்வியூ போனோம். கடைசி வரைக்கும் அவங்க என்கிட்ட நீ 3rd இயரா ஃபைனல் இயராப்பான்னு கேட்கல. நானும் சொல்லல. அவங்க என்ன ஹையர் பண்ணிட்டாங்க. ஹையர் பண்ணி இன்டர்ன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே. அது வந்து யூஎஸ் கம்பெனி அப்படின்றதுனால என்ன ஆயிருச்சுன்னா, யூஎஸ்ல அதை கன்சல்டன்ட்னு சொல்லுவாங்க, இன்டர்ன்னு சொல்ல மாட்டாங்க. ஓகே. எங்களுக்கு கன்சல்டன்ட்னு ரோல் போட்டுட்டு நான் காலேஜ் முடிப்பேன். காலேஜ் முடிச்சுட்டு வந்துட்டு 6 o'clockல இருந்து நான் ஒர்க் பண்ணுவேன் ஒரு கம்பெனிக்கு.
6 o'clockல இருந்து ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியராக ஃபுல் டைம் எம்ப்ளாயி மாதிரி ஒர்க் பண்ணுவேன். அப்ப தேர்ட் இயர்லயே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? தேர்ட் இயர்ல இருந்தே நான் காலேஜ்ல இருந்து ஒன்னும் சொல்லலையா? காலேஜ் நான் யூஎஸ் கம்பெனினால நான் ஈவினிங் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால காலேஜுக்கும் பெரிய இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. ஓகே. ஸோ அதுல இருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோன்னே எங்க கம்பெனில என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மொத்தம் 5 பேர் ஹையர் ஆனோம் அந்த டைம்ல. 5 பேர்ல வெறும் 6 பேர் ஹையர் ஆனோம். அதுல 3 பேர் வந்து ஃபைனல் இயர், 3 பேர் மட்டும் என்னோட பேட்ச். ஓகே. என் கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவங்க 3 பேரும் சூப்பர் டேலண்ட் அப்படின்றதுனால அந்த 6 மாசம் ப்ரோக்ராம 1 வருஷமாக்கி 1.3 இயர்ஸ் என்ன அப்படியே வந்து அந்த கம்பெனியை விட்டு வெளியே போகாம அப்படியே வச்சிருந்து நான் ஃபைனல் எக்ஸாம் எழுதணும்னு எனக்கு ஃபுல் டைம் ஆஃபர் லெட்டர் கையில கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றீங்க? இல்ல, ஓகே. ஸோ அந்த கம்பெனில நான் 1 வருஷம் இருந்தேன். 1 வருஷம் கழிச்சு உடனே என்ன சீனியர் இன்ஜினியரா ப்ரொமோட் பண்ணாங்க. ஓகே. ப்ரொமோட் பண்ணோடனே எனக்கு அந்த டைம்ல சரி 3 வருஷம் ஆயிடுச்சு அந்த கம்பெனியோட டிராவல் பண்ணி, சரி அடுத்த கம்பெனிக்கு போவோன்ட்டு நான் வேற கம்பெனிக்கு வந்துடுறேன் நான். ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த கம்பெனியில் வந்து சில இந்த லே ஆஃப்ஸ் அந்த பிரச்சனைனால நான் அங்கேருந்து மாறி இப்போ இருக்க கம்பெனிக்கு வந்திருக்கேன். இப்போ கம்பெனி என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க? இப்போ வந்து யூஎஸ் பேஸ்ட் ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி பேரை நான் சொல்ல முடியாது. என்னோட லிங்க்டின் ப்ரொஃபைல்ல எல்லா இடத்துலையுமே ஆனால் விசிபிளாக தான் இருக்கும். இப்போ உங்களோட ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள்ல இருந்து ஓவர் கம் பண்ணி வந்தீங்க இல்லையா? முதல் சேலரின்றது வாங்கியிருப்பீங்க இல்லையா? முதல் சேலரியாவோ இல்லை நீங்க காம்படிஷன் அந்த காலேஜ்ல நடந்ததாகட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, சர்டிபிகேட் தருவாங்க, அதெல்லாம் ஓகே, ஒரு மெடல் வாங்குறாங்க அப்படின்னு. பட் ஃபினான்ஷியலா நீங்க ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? அதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்க? எவ்வளவு அமௌண்ட்னு சொல்லணும்னா சொல்லலாம், இல்லைன்னா இது நான் ஈஸியா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சிஎஸ்சின்னு ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் காலேஜ் அப்படின்ட்டு எங்க ஏரியாஸ்ல, அதாவது மெயின் ஸ்ட்ரீம் சிட்டிஸ் சென்டர்ல இல்லாம ஒரு சிட்டியோட அவுட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷன் சிஸ்டம். ஆமா, சிஎஸ்சி எஜுகேஷன் நார்மலா ஆட்ல எல்லாம் பாத்துருக்கோம். ஆட் எல்லாம் பாத்துருப்பீங்க. அந்த டைம்ல அது வந்து ரொம்ப ஃபேமஸ். அங்க வந்து நான் வந்து என்னோட 10th லீவ்ல நான் வந்து அங்க ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் ட்ரெயினரா ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகே. 10th ஸ்டாண்டர்ட் லீவ்ல அங்க ட்ரெயினர் நான் அங்க அந்த ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங் கோர்ஸ் அவங்க ரன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஃப்ரீலான்ஸ் ட்ரெயினர் மாதிரி ஒரு செஷனுக்கு மட்டும் எனக்கு 100 rupees பே பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நான் போயிட்டு அவங்களுக்கு ஒரு செஷன் எடுத்து கொடுத்துட்டு 100 rupees வாங்கிட்டு பானிபூரி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ஓகே. ஸோ இதுதான் வந்து 20 ரூபாய் 10 ரூபாய் 20 ரூபாய் சாப்பிட்டு மிச்ச காசு எதுனா வீட்டில் கொடுத்துருவேன். இதுதான், அவ்வளோதான். ஓகே. ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சேலரி. ஆக்சுவலா 10th முடிச்ச உடனே 12th முடிச்ச உடனே சம்மர் கிளாஸ்ன்னு ஜாயின் பண்றவங்கள கேள்விப்பட்டிருக்கேன். சம்மர்ல கிளாஸ் எடுத்திருக்கீங்க? ஓகே. 10th. ஓ, அப்ப 30 நாளும் அந்த லீவ் எல்லாமே? 30 நாள் அப்படின்னு சொல்றதை விட அந்த கோர்ஸ் யாரு அந்த டைம்ல ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த கோர்ஸ் 30 நாளைக்கு இருக்கும். ஆனா வந்து அவங்க ரெகுலரா வர மாட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வரப்ப எனக்கு கால் வரும், இந்த மாதிரி வந்திருக்குப்பா அப்படின்ட்டு. சோ அதுதான் முதல்ல நீங்க வாங்கின சம்பளம். எப்படி இருந்துச்சு அந்த 100 ரூபாய் வாங்கின தருணம்? அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு உண்மையாலேயே அது தெரியல. எனக்கு வந்து எனக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, அந்த ஸ்கில் மூலியமா எனக்கு ஒருத்தர் காசு தராங்க அப்படின்னு சொல்ல அது செம ப்ரௌடான மூமெண்ட். அண்ட் வந்து எங்க வீட்லயும் அதுக்கு செம சப்போர்ட். அவங்க உனக்கு காசே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நீ சும்மா போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வா, நீ போய் உனக்கு தெரிஞ்சதை மத்தவங்களுக்கு சொல்லி கொடு, சூப்பர் அப்படின்றது. எனக்கு அது சின்ன வயசுல இருந்தே அது அப்படியே பழகிருச்சு. நம்மளுக்கு தெரிஞ்சது எல்லாருக்கும் நம்மளுக்கு சொல்லணும், நம்மளே வச்சுக்க கூடாது அதை அப்படின்ட்டு அந்த டைம்ல. ஆக்சுவலா உங்களோட ஃபேமிலிக்கு உண்மையிலே ஒரு பெரிய பாராட்டுகள் சொல்லணும். ஓகே. அதுக்கப்புறம் அப்படின்னா நீங்க 10thலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. 100 rupees வந்து எவ்வளவு அந்த லீவ்ல சம்பாதிச்சீங்க மொத்தமா? அந்த லீவ்ல வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 10 கிளாஸ் தான் எடுத்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000ல இருந்து 1500 ரூபாய். அந்த டைம்ல அது எனக்கு பெரிய அமௌண்ட். ஏன்னா வந்து 1000 ரூபான்றதெல்லாம் வந்து ஒரு 10th standard பையனுக்கு செம பெரிய அமௌண்ட் அது எனக்கு. அதுக்கப்புறம் வேலைன்னு போனது வந்து பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் பக் பவுண்டீஸ் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். 10thல என்னோட ஃபர்ஸ்ட் பக் நான் வந்து 10th லீவ்ல சப்மிட் பண்ணேன். ஓகே. எந்த கம்பெனி அது? வந்து ஒரு யூரோப்பியன் கம்பெனி. அவங்க வந்து அப்ப எனக்கு வந்து $50 கொடுத்திருந்தாங்க. அதை வந்து நான் வீட்டுல சொன்னப்ப அதை என்ன நம்பவே இல்லை. இது $50 உனக்கு எப்படிடா கொடுப்பாங்க? 4000 ரூபாய் கிடைச்சிருக்கு. 4000 ரூபாய் அந்த டைம்ல. 4000 ரூபாயில இருந்து பக் பவுண்டினா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். இப்ப ஏதாவது ஒரு கம்பெனில அவங்களோட சைபர் அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்துல ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சி சொல்றது. ஸோ 3 இன்ஸ்டாகிராம் ஹேக் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து 10th லீவ்லயே வந்து அபிஷேக் வந்து பண்ணியிருக்காரு. ஓகே. 4000 கொடுத்தாங்க. 4000 கொடுத்தாங்க. அதை கிளைம் பண்ண கூட அந்த டைம்ல பேபால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்கிட்ட. ஏன்னா
இன்டர்நெட்டே ரொம்ப மினிமல் இன்டர்நெட். ஓகே. ஸோ எதுவுமே கிடையாது. ஸ்மார்ட் போன் எப்போ வாங்குனீங்க? எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்க? ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வாங்கி கொடுத்துட்டாங்க. வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல, இல்ல வீட்டு போன் வீட்டுல இருந்தது. ஏன்னா நீங்க இந்த லைன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு தனியா வாங்கி கொடுத்தாங்க. இல்ல இல்ல நான் பொதுவா நார்மலா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு ஸ்மார்ட் போன் ஏன்னு கேட்பாங்க. ம். இப்போ உங்க ஸ்டோரியை கேட்டுட்டு எனக்கு ஒரு தாட் வந்ததுனால நான் கேக்குறேன். ஸ்மார்ட் போன் இருந்தப்போ நான் வந்து அப்போ யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அது இப்போ சரி. இப்போ சின்ன பசங்க வந்து எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அந்த டைம்ல வந்து மதன் கௌரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 20,000 அந்த டைம்ல இருந்தாரு. நான் வந்து அப்போ 500 சப்ஸ்கிரைபர். ஓகே. 20,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாரா மதன் கௌரி? மதன் கௌரி 20,000ல இருந்து 30,000 அந்த ரேஞ்ச்ல இருந்தாரு. ஓகே. அப்போ வந்து நான் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோட சேனல்ல. நான் என்னன்னா இந்த மாதிரி நான் பண்ற டெக் வீடியோஸ், ஓகே. சின்ன சின்ன டெக் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்றது அப்படின்ட்டு தமிழ்ல பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ கூட அந்த வீடியோஸ் எல்லாம் நிறைய இன்ஸ்டாகிராம்ல என் சேனல் டீஆக்டிவேட் ஆயிருச்சு. ஆனா வந்து அந்த டைம்ல ஸ்மால் யூடியூபர்ஸ் எல்லாம் ஒரு கம்யூனிட்டி மாதிரி என்னன்னா அவர் 500 சப்ஸ்கிரைபர் வந்தா இவருக்கு தேங்க்யூ அவருக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்ற மாதிரி வீடியோஸ் நிறைய இருக்கும். அதெல்லாம் இன்னும் ஆன்லைன்ல யூடியூப்ல இருக்கு. ஓகே. ஆனா என்னோட சேனல் வந்து இப்போ சஸ்பெண்ட் ஆயிருச்சு. ஆனா கம்யூனிட்டி அது ஒரு வகையில் நல்லதுதாங்க. ஏன்னா அப்படி நடந்ததுக்கு அந்த சேனல் டீஆக்டிவேட் ஆனதுனால தான் உங்க லைனே மாறி இருக்கு மேபி. இல்லன்னா நான் யூடியூபர் ஆயிருப்பேன்னு வச்சுக்கோங்க. நல்ல வேளை அது நடக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம்ல எனக்கு இன்னும் நல்லா என்ன ஞாபகம்னா iPhone 10 வந்தது தெரியுமா? iPhone X அப்படின்னு அவங்க பிராண்ட் பண்ணாங்க. நான் யூடியூப்ல லைவ் போயிட்டு இந்த ஆப்பிளோட ஈவெண்ட்டை பார்த்துட்டு ஐபோன்ல இந்தந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்திருக்கு, இந்தந்த சிப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க, அந்த சிப்போட யூசஸ் இதெல்லாம் அப்படின்ட்டு லைவ்ல நான் வீடியோ போடுறீங்க யூடியூப்ல லைவ்ல பேசிட்டு இருக்கேன். இதெல்லாம் லைவ் செட்டப் பண்ணி அதுக்கு ஒரு லைட்டிங் வச்சு மைக் செட் பண்ணி இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே. அதாவது லிட்டரலா எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு என்னால வந்து ஒரு இடத்துல ஒரு விஷயத்த பண்ணாம இருக்க முடியாது. ஏதாவது பண்ணி நான் சக்சஸ் ஆயிடணும். அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. சரி, அப்புறம் கம்பெனியா ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அந்த காலேஜ்ல படிக்கும் போதே ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அப்போ அந்த கம்பெனில இருந்து வாங்கின முதல் சம்பளம் எவ்வளவு? 30,000. ஓகே. 4 மணி நேரம் வேலை செய்வேன். 30,000 சேலரி பே பண்ணுவாங்க எனக்கு. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் அந்த கம்பெனில இருந்து வந்த கன்சல்டன்ட்டுக்கு சேலரி. நான் ஃபுல் டைம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபுல் டைம் ஆனவனா எவ்வளவு? 4 மணி நேரத்துக்கு எவ்வளவு அமௌண்ட்னு சொல்றீங்க? ஃபுல் டைம்னா எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க? ஃபுல் டைம் வாங்க சொல்ல நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வருஷத்துக்கு 10 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இயர்லி 10 லட்சம் ரூபாய். அதுலதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோட கெரியரை. சோ இப்போ சரி, ஓகே. இப்போ நீங்க காலேஜ் முடிச்சது எப்போ? இந்த இயர் 2023. இப்பதான் 2023. 3 இயர்ஸ் ஆயிருக்கு. ஓகே. இப்போ 3 இயர்ஸ்ல அதுக்கப்புறம் வேற கம்பெனி மாறிட்டீங்க. இந்த கம்பெனி வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இந்த கம்பெனில நான் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 1.2 இயர்ஸ் ஆயிருச்சு. 1.2 இயர்ஸ். அப்போ கண்டிப்பா இந்த கம்பெனியோட சேலரி சொல்ல மாட்டீங்க. இந்த கம்பெனியோட சேலரி சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஸ்டார்ட் அப் இருக்காங்கன்னா, ஓகே, அந்த ஸ்மால் ஸ்கேல் ஸ்டார்ட் அப்போட என்டையர் செக்யூரிட்டி டீம் பட்ஜெட் தான் என்னோட கரண்ட் பே. ஓகே. இப்ப இடையில கம்பெனிஸ் ரிலேட்டடா நிறைய லூப் ஹோல்லாம் கண்டுபிடிச்சு, அந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் எல்லாம் எங்கெல்லாம், என்னென்ன கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரி பக் பவுண்டீஸ்ல லூப் ஹோல் ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கிறது? அந்த மாதிரி மேஜரா கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா டெஸ்லா மோட்டார்ஸ்ல எனக்கு வந்து நான் ஒரு இலான் மஸ்க் ஃபேன். அந்த டைம்ல எனக்கு வந்து அவர் என்ன பண்ணாலும் அவர் ஒரு அவர் வந்து ஒரு டெக் ஆளுனால எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் அவரோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட். அதனால அவரை ஃபாலோ பண்றது நிறுத்திட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல எனக்கு எலான் மஸ்க் ரொம்ப பிடிக்கும். அவரோட டெஸ்லா மோட்டாரோட இன்னோவேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ டெஸ்லா மோட்டார்ல மட்டும் கிட்டத்தட்ட நான் ஒரு 2000, அதாவது காலேஜ் படிக்கல ஒரு $2,000 மினிமம் பவுண்டி வாங்கியிருப்பேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல டெஸ்லா மோட்டாரோட இன்டர்னல் சாட் சிஸ்டம்க்கு நான் அட்மினா இருந்திருக்கேன். அட்மின் ஆக்சஸோட நான் இருந்திருக்கேன் அவங்களோட இன்டர்னல் சாட் சிஸ்டம்க்கு. அபிஷியலா இல்ல, நீங்க வந்து அட்மினா இருந்திருக்கேன் நான். ஓகே. அப்படின்னா ஏதாவது வெளியில தெரிஞ்சிருக்குமே, ஏதாவது நடவடிக்கை ஏதாவது எடுத்திருப்பாங்களே? அது நான் வந்து அத பக் பவுண்டீஸ்ல என்ன சொல்லுவேன்னா சேஃப் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓகே. அது அட்மினா இருந்தாலும் நான் எதுவுமே பெருசா எதுவும் பண்ணாம அதை அவங்க கிட்ட ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணதுனால அதை அவங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க. இது பெருசா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வெளியே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதே சமயத்துல அதுக்கு ஒரு பேமெண்ட் பண்ணிருப்பாங்கல்ல, ரிவார்ட் ஏதாவது கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து $1,000 எனக்கு ரிவார்ட் பண்ணாங்க அந்த டைம்ல. எனக்கு அது பெரிய விஷயமா இருந்தது. எந்த இயர் இது? இது வந்து 22-23 நினைக்கிறேன். காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல. ஓகே. அந்த டைம்ல என்கிட்ட கம்ப்யூட்டர் கிடையாது. ஸோ இந்த பேமெண்ட் வாங்கிட்டு தான் போய் நான் ப்ராப்பரா போயிட்டு ரிச் ஸ்ட்ரீட்ல போயிட்டு ஒரு பார்ட்டா வாங்கிட்டு வந்து நான் கம்ப்யூட்டர் பில் பண்றேன் அந்த டைம்ல தான். ஓகே. அப்ப அது வரைக்கும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் கிடையாது.
ஒரு ரொம்ப 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 அப்ப அந்த மோசமான மாமாவோட laptop. கம்ப்யூட்டர் என்னாச்சு? அந்த மாமாவோட கம்ப்யூட்டர் நான் 8th ஸ்டாண்டர்ட் 9th படிக்கும் போதே அவ்வளவுதான், ஓகே. அதோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சு. சரி, கம்ப்யூட்டர் கிடையாது, போன் கிடையாது, அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்து லேர்ன் பண்ணீங்க? என்னன்னா எங்க வீட்ல அந்த டைம்ல கம்ப்யூட்டர் வாங்குற அளவுக்கும் காசு இல்லை, சரி. அதுதான் உண்மை. ம். ஸோ என்னன்னா நான் வந்து ஆல்டர்னேட் பார்க்கணும். அந்த ஆல்டர்னேட் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல ராஸ்பெரி பை அப்படின்ட்டு ஒரு ஸ்மால் மதர் போர்டு ஒன்று சேல் பண்ணுவாங்க. ஓகே. அதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500. ம். எனக்கும் எங்க அம்மாக்கும் என்ன டீல் இருந்ததுன்னா, நீ எனக்கு அந்த போர்டு மட்டும் வாங்கி கொடுத்துரு, மிச்சதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு கம்ப்யூட்டர் வேணாம், ஓகே. எனக்கு புரியுது ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்கு, எனக்கு நீங்க அந்த கம்ப்யூட்டர் அந்த போர்டு மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. ம். அந்த போர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்யூட்டர் அது. ஓகே. அதுல வந்து நீங்க அதுலயே ஒரு சாஃப்ட்வேர் ரன் பண்ணலாம், அதுலயே நீங்க எல்லாமே பண்ணலாம். ஆனா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காது. அதோட பிரைஸ்க்கு அது என்ன பண்ணணுமோ அது பண்ணும். ஓகே. அட்லீஸ்ட் என்கிட்ட ஒரு கம்ப்யூட்டராவது இருக்கு ஏதாவது லேர்ன் பண்றதுக்கு. ஓகே. அத வச்சு தான் ஃபுல்லா லேர்ன் அதை பண்ணீங்க. வச்சுதான் ஃபுல்லா லேர்ன் பண்ண. அதே சமயத்துல எங்க மாமாவோட கம்ப்யூட்டர் அப்படின்னு சொன்னது வந்து என்கிட்ட கீபோர்டு இருந்துரும், மானிட்டர் ஆல்ரெடி இருந்துரும், வெறும் அந்த சிபியூ மட்டும் தான் வந்து மாத்தணும். ஸோ அந்த சிபியூ வந்து நான் இந்த ராஸ்பெரி பை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. மானிட்டர் ஆல்ரெடி இருந்துச்சு, மானிட்டரை கனெக்ட் பண்ணிடும், கீபோர்டு மவுஸை கனெக்ட் பண்ணிடும். ஸோ இதை வச்சு அந்த 10th 11th 12th முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா வந்து என்ன பண்றாருன்னா, அவரு ஷிப்ல இருக்காரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா எனக்கு ஒரு சின்ன லேப்டாப் ஒன்று வாங்கி தராரு. அது ரொம்ப பவர்ஃபுல்லான லேப்டாப் கிடையாது, ஆனா எதுவுமே இல்லாதப்போ அது எனக்கு வந்து ஒரு செம்ம ஹெல்ப். ஓகே. அது என்ன ஆகுதுன்னா, அந்த லேப்டாப் வச்சு அந்த லேப்டாப்ல ட்ரை பண்ணி பக் பவுண்டீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சு, அது மூலியமா ஒரு $1000 வந்து நான் என்னோட ஓன் கம்ப்யூட்டர் ரெடி பண்றேன் நான். ஸோ அதுதான் வந்து டெஸ்லால இப்போ அந்த டெஸ்லால ரிவார்ட் வாங்குனதுக்கு அப்புறம் ப்ரொஃபஷனலா ஒரு சிஸ்டம் வாங்குறீங்க. ப்ரொஃபஷனலா ஒரு சிஸ்டம் வாங்குறேன். அந்த சிஸ்டம் தான் இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிஸ்டம் ஒரே வச்சிருக்கீங்க சிஸ்டம் வீட்ல? இல்ல, நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய சிஸ்டம், ஒரு பேஸ் சிஸ்டம் கிடைச்சோன்னா நிறைய ரிவார்ட் மணி வருது. ஓகே. சிஸ்டம் வாங்குனதுக்கு அப்புறம் டெஸ்லா இல்லாம வேற என்ன கம்பெனிஸ்க்கு? டெஸ்லால பண்ணிருக்கேன். கூகுள்ல நான் சின்ன பகுன்னு ரிப்போர்ட் பண்ணேன், அதுக்கு அவங்க பேமெண்ட் எதுவும் பண்ணல. அது அந்த டைம்ல அது பெரிய இஷ்யூ இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆப்பிள்ல பண்ணிருக்கேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைவேட் கம்பெனிஸ்ல பண்ணிருக்கேன். ஓகே. ஒரு லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $35,000 to $50,000 அந்த ரேஞ்சில மட்டுமே ரிவார்ட் மணி பார்ட் டைம்ல மட்டுமே பண்ணிருக்கேன். லாஸ்ட் 1 இயர்ல மட்டும். ஓகே. எவ்ரி இயர் எனக்கு வந்து ஒரு பக் பவுண்டில ஒரு கோல் இருக்கும். இந்த வருஷம் $10,000 பண்ணிரணும் எப்படியாவது. ஓகே. எனக்கு வந்து அதிகமாவும் எனக்கு அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஆனா அதை வந்து டச்ல இருந்தும் வெளியே போயிடக்கூடாது. ஓகே. அப்படின்றதால எனக்கு ஒரு சின்ன கோல் $10,000 என்னோட டார்கெட். அதை தாண்டி எவ்வளவு வந்தாலும் அது எனக்கு போனஸ். சரி, ஓகே. சோ அப்ப இதுதான் உங்களோட சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலோட டைம்லைன், உங்களோட லைஃப் டைம். ஆமா. ஓகே. சரி, இப்போ நீங்க இதுல ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றது இல்ல, இந்த ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த கமெண்ட் அகைன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது என்னன்னா, எனக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க. நான் வந்து எப்பவுமே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றாள். நான் என்னோட அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நேர்கள்ட்ட சொல்லிடுறேன். அந்த சிபிஎஸ்சி ஹேக் வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோவுக்கு அபிஷேக் கூப்பிட்டு நான் வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அபிஷேக் கால் பண்ணி, நான் உண்மையிலேயே நேரில் வரலாமா, நான் இப்படி இருப்பேன், நான் கொஞ்சம் இதாக தான் இருப்பேன், இந்த தோற்றம்லாம் உங்களுக்கு ஓகேவா, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா, ஏன்னா இந்த மாதிரி கமெண்ட்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நான் ஒரு நார்த் சென்னைக்காய் வட சென்னையிலேருந்து வரேன், நான் வட சென்னையிலேருந்து வரேன், ஸோ அதனால நீ வட சென்னையிலேருந்து வரியா அப்படின்லாம் கேட்பாங்க, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டார். நான் சொன்னேன், உங்களோட தோற்றம் முக்கியம் இல்லை, சொல்ல போகிற செய்தி தான் முக்கியம், ஸோ தயவு செய்து நீங்க வந்து நேர்ல வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்தாரு. ஸோ அதை சேர்த்தே நீங்க வந்து இதுல சொல்லிடலாம் சார். ஆமா, ஏன்னா அது உண்மைதானே, நானா எதுவும் சொல்லல. ரொம்ப ரொம்ப உண்மை. நான் இவ்வளவு பேசுறேன், நான் இவ்வளவு இடத்துக்கு போயிருக்கேன், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு எங்க அதாவது நான் காலேஜ் ஜாயின் பண்றேன், இந்த விஷயம் பார்த்துக்கோ, நான் காலேஜ் ஜாயின் பண்றேன், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த காலேஜ். எங்க ப்ரொஃபஸர் வந்து நான் யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் இப்போ வரைக்கும் எனக்கு வந்து அவர் நல்ல ப்ரொஃபஸர், இப்போ ஃபோன் பண்ணா கூட நல்லா பேசுவார்னு வச்சுக்கோங்க. அவர் ஃபர்ஸ்ட் டே என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, எங்கேருந்து வரேன்னு கேட்டாரு. நான் வந்து இந்த மாதிரி திருவொற்றியூர் வட சென்னை நார்த் சென்னை சார் அப்படின்னு. அப்போ என்னடா சண்டை நாள்லாம் கூட்டு வந்துருவியா? ஓகே. அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வியாதான் எனக்கு வந்து என்ன புரியல, நான் அங்கேருந்து இங்கே படிக்க வந்திருக்கேன், நான் ஏன் சண்டை போட போறேன்? முதல்ல நான் சண்டை போட்டா எதுக்கு வந்து ஆளெல்லாம் கூட்டு வரணும், இல்லை எனக்கு புரியல. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன் காலேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் டே. அதுவே உங்களுக்கு வந்து அது இருக்கு. ஓகே. என்னடா இது, அது மட்டும் இல்லாம நான் ஆஃபீஸ்ல அதாவது நான் தேர்ட் இயர்ல ஆஃபீஸ்ல ஜாயின் பண்ணியிருப்பேன். எங்க ஆஃபீஸ்ல ஒரு
சென்னையில் இருக்கவங்கள மட்டும் மீட் பண்ண வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாரும் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஏன்னா இது ஒரு ரிமோட் கம்பெனி, யாருமே ஆஃபீஸ் எதுவும் போக மாட்டாங்க. ஒரு ஆஃபீஸ் ஈவெண்ட் மாதிரி கேதரிங் வச்சிருக்காங்க. எல்லாரும் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிறேன், நான் இந்த மாதிரி செக்யூரிட்டி டீமில் இருக்கேன், ஹேக்கிங் அதெல்லாம் உங்கள் டெவலப்மெண்ட் டீம் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ப்ரோ இவனை பாருங்க, ஹேக்கிங்ன்றான், வட சென்னைன்றான், இவனை பார்த்தாலே சரியா இல்லை ஓகே அப்படின்ற ஒரு கமெண்ட். அதே ஹைதராபாத்ல யாருனே தமிழே தெரியாத ஒருத்தர் வந்து வட சென்னையில இருந்து வரியா, அப்ப அங்க குண்டாஸ்லாம் இருப்பாங்களாமே அப்படின்னு கேக்குறேன். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றா? எப்படி நீங்க நார்த் சென்னை அப்படின்றது நார்த் இந்தியா வரைக்கும் எப்படி இதெல்லாம் பேசுறாங்கன்றதும் எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு எங்க போனாலுமே அந்த டிஸ்கிரிமினேஷன் இருந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டே இருந்திருக்கேன். எனக்கு அது வந்து அதுவும் எனக்கு வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ரகிள் பாயிண்ட். நீங்க வந்து என்ன ஸ்கூல் படிக்கும் போது கேட்டீங்க அப்படின்னா, இதை ஃபேஸ் பண்ண எனக்கு நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் எல்லாருக்கிட்டையும், எப்படியாவது படிச்சு இந்த ஏரியா விட்டு ஓடிடணும், எனக்கு இந்த ஏரியாவே வேணாம், எனக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால முடியல, எங்க போனாலும் டேக் பண்றாங்க என்ன இந்த மாதிரி. இப்ப என்ன கேட்டீங்கன்னா, சரி என்ன பண்ண முடியாதுக்கு, அவ்வளவுதான். இங்க இருந்தும் நிறைய பேர் இருக்காங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. இங்க நம்ம மேல எந்த தப்பும் கிடையாது. அது ஓகே, அவங்க பாக்குறவங்க மேல தப்பு இருக்கு. ஓகே, இப்போ இந்த ஏரியால தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊரு, நான் ஏன் அந்த இடத்த விட்டு போகணும்? ஓகே, எங்க பாட்டி அங்கதான் இருந்திருக்காங்க, எங்க தாத்தா அங்கதான் இருந்திருக்காங்க, அவங்களோட அம்மா அங்கதான் இருந்திருக்காங்க, நான் ஏன் அங்க இருந்து போகணும்? ஓகே, பாக்குறவங்க தப்பா பாக்குறாங்க. மேபி சம் அதர் ரீசன்ஸ்க்காக இன்னும் அந்த பிராண்ட் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம் நிறைய பேர். ஓகே, நிறைய சோசியல் அஜெண்டா, சோசியல் மீடியா அஜெண்டா, அது மூலியமா. சமீப நாட்கள்ல இந்த வடசென்னை குறித்த பார்வைகள், சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பாக்குறீங்களா? இன்னும் வந்து அந்த பார்வையை ரொம்ப கன்ஸ்டெயின் பண்றாங்க. அப்படி அது அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னு பாக்குறாங்கன்னு தான் பாக்குறேன். ஏன்னா நிறைய நீங்க வட சென்னைன்னு ஷோ, என்ன மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்ன ஷோ எடுத்துக்கிட்டாலுமே வட சென்னை அப்படின்ட்டு நீங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாலே, ஒரு ஃபேமஸ் டாக் ஷோவா இருக்கட்டுமே, அங்க வட சென்னைன்ட்டு ஒருத்தரை கூட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படின்னாலே, அவரு வந்து முடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா வச்சிருப்பாரு, இல்ல அவர் பேசுற ஸ்லாங் வித்தியாசமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ஆளுங்களை அவங்களும் கூட்டு வந்து அதை ப்ரமோட் பண்றாங்க. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி இல்லை. அங்க இருந்து வெளியே போனவங்களையும் சொன்னாதான் அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எப்படி சொல்றது? இந்த வீடியோட தம்ப்நெயிலே அப்போ வட சென்னையில இருக்கிற பையன் லட்சத்துல சம்பாதிக்க கூடாதான்றதுதான் அதுதானே கேள்வி. இப்ப அந்த கேள்வி தானே நீங்க வந்து எதிர்கொண்டுகிட்டே இருந்திருக்கீங்க. நான் அந்த கேள்வியே இன்னும் எதிர்கொண்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, எதிர்கொண்டுட்டே இருக்குன்றது இன்னும் அதுதான் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அது எனக்கு வந்து எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சரி, ஆமா நான் வட சென்னையில இருந்து வரேன், அதுக்கு என்ன பண்ண முடியும் இப்போ அப்படின்ற அளவுக்கு நான் ஷிஃப்ட் ஆயிட்டேன். ஆனா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இன்னும் அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. வட சென்னையில இருந்து வரானா அவன் இந்த மாதிரி தலையில முடி இப்படி வெட்டி இருப்பான், அவன் இந்த மாதிரி தான் பேசுவான், அவன் இந்த மாதிரி சரிப்பட்டு வர மாட்டான். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ்னு சொல்றீங்க, அதை எதை மீன் பண்றீங்க? நானும் ஒரு சேனல்லேயும் தான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்றது மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல். நான் வந்து இந்த டாக் ஷோஸ்லாம் நிறைய பார்ப்பேன்னு வச்சுக்கோங்க. தமிழாவா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து நீயா நானாவா இருக்கட்டும், இந்த டாக் ஷோஸ்லாம் நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு சின்ன வயசுல இருந்து நான் சொல்லியிருக்கலாம், எனக்கு பேச்சு போட்டியிலலாம் நிறைய கூட்டு போய் விட்டுருவாங்க எங்க வீட்டுல. எங்க அம்மா கூட்டு போய் ஸ்டேஜ் ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அதனால எனக்கு இந்த டாக் ஷோ பாக்குற பழக்கம் நிறைய இருக்கு. மூவிஸ்லயும் அப்படிதான் இருந்துச்சு, பட் இப்போ மேபி சின்ன சின்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லலாமா? மேபி பாரஞ்சித் அவர்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம், பாரஞ்சித் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த உள்ள என்ன நடக்குது, உள்ள அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு காட்டுறாரு அவரு. அது ரியலி அப்ரிஷியேட்டபிள். அதே ஜோன்ல தான் வந்து வட சென்னை வெற்றிமாறன் அவரோட வட சென்னையும் இருக்கு. எனக்கு நிறைய பேர் அந்த மூவி பார்த்துட்டு உங்க ஏரியா அப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியலா உங்க ஏரியாலாம் அப்படிதான் குடிசை மாதிரி தான் இருக்குமா, உங்க வீடெல்லாம் அப்படிதான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க காலேஜ் படிக்கும் போது. ஸோ அதெல்லாம் வந்து இல்ல, வெற்றிமாறன் அவர்களுமே நிறைய இடத்துல இதை பதிவு பண்ணிருக்காரு இல்லையா? ஆமா, அது அப்ரிஷியேட்டபிள் தான் வச்சுக்கோங்களேன். அவர் அது வந்து அவர் ஒரு சினிமேட்டிக் உலகம். நீங்க குற்றவாளின்னா கருப்பா தான் இருப்பான் அப்படின்னு காமிக்க கூடாதுல இருந்து நிறைய விஷயங்கள் வெற்றிமாறனும் சொல்லிட்டு தான் இருக்காரு, அதை மறுத்துக்கிட்டு தான் இருக்காரு. அவர் மறுத்துட்டு தான் இருக்காரு. அதே சமயத்துல அவர் கிரியேட் பண்ண மூவிஸும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு சினிமேட்டிக் வேர்ல்டுல இருக்கு. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு மனப்பக்குவம் வரணும் நிறைய பேருக்கு. சரி, ஓகே, இவ்வளோ விஷயங்கள் நீங்க கடந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிறேன். சைபர் செக்யூரிட்டிக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கும், அந்த டைம் லைன் எதை மென்ஷன் பண்ணும்? ஸோ சைபர் செக்யூரிட்டிக்குள்ள வரணும்னு நினைக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மைண்ட் செட் எல்லாருக்கும் இருக்கும். நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செட் மைண்ட் செட் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணா 4 வருஷம் நான் காலேஜ் முடிச்சா பிளேஸ்மெண்ட், கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல எனக்கு வேலை கிடைச்சிரும்
ஓகே. அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இருந்துச்சு. ஓகே. ஆனா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு வேலை வாங்கணும் அப்படின்றது கோலா இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்து பண்ணலாம். ஓகே. அண்ட் வந்து சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் என்னோட ஜூனியர்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் என்ன சொல்லுவேன்னா, சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு பெரிய ஓஷன். அந்த ஓஷன்ல நிறைய சின்ன 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 ஐலாண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு எந்த ஐலாண்ட் பிடிக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சு நீங்க அந்த ஐலாண்ட்ல போயிட்டு அந்த ஐலாண்டை உங்களுதான் ஆக்கிடணும். ஓகே. அந்த ஐலாண்டுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, இந்த இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய சின்ன 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 ஐலாண்ட்ஸ் நிறைய இருக்கும். அந்த ஒரு விஷயத்த நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடணும். எல்லாமே பண்றேன்ட்டு இந்த உலகத்தை எல்லாராலையும் எல்லாத்தையும் பண்ண முடியாது. உங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பர்டீஸை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்த மட்டும் நீங்க லேர்ன் பண்ணணும். ஓகே. அண்ட் வந்து செக்யூரிட்டியில கோர்ஸ் பண்ணா செக்யூரிட்டி இன்ஜினியர் ஆயிட முடியும், செக்யூரிட்டியில வேலைக்கு சேர்ந்துடலாம் அப்படின்றது ரொம்ப 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 தவறான கருத்து. ஓகே. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லேர்னிங். போன வாட்டி நம்ம பேசினப்போ இன்ஸ்டாகிராம்ல வந்து செக்யூரிட்டி ஃப்ளா பத்தி பேசியிருந்தோம். அன்னைக்கு முடிச்சோன்னா அன்னைக்கு நைட் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்ஸ்டாகிராம்ல இன்னொரு செக்யூரிட்டி ஃப்ளா என்னன்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல இருக்க எல்லாரோட இமெயில் ஐடி, பிரைவேட் மொபைல் நம்பரை லீக் பண்ணாங்க. ஓகே. ஸோ இது ஒரு விஷயம் நடந்தது. இந்த மாதிரி விஷயத்த ஒரு கோர்ஸ் பண்றது பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க. எல்லாரோட மார்க் ஜக்கர்பர்கா இருக்கட்டும், ஓனரே அவர்தான்ப்பா. மார்க் ஜக்கர்பரோட இன்னைக்கு வரைக்கும் அதோட ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே ஆன்லைன்ல சுத்திட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க் ஜக்கர்பர்க், கிறிஸ்டியானோ ரொனால்டோ, ஈலான் மஸ்க், அப்புறம் ஒரு ஃபுட்பாலர் எம்பாப்பே, அவரோட மொபைல் நம்பர், அவரோட டீடைல்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கைலி ஜெனர் அவங்க எல்லாரோட இதுவுமே லீக் பண்ணிட்டாங்க ஆன்லைன்ல. ஓகே. சோ இதெல்லாம் வந்து செல்ஃப் லேர்னிங் மூலமா மட்டும் தான். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் தான் அதை பண்ண முடியும். ஓகே. இன்ட்ரெஸ்டே இல்லாம நீங்க வந்து அப்படின்னா நீங்க சொன்னது பார்த்தா இதுல நிறைய செக்ஷன் மாதிரி ஏதாவது பிரிவுகள் நிறைய இருக்கு. சைபர் செக்யூரிட்டில நான் வந்து ரெண்டா பிரிச்சிடுறேன். ஓகேங்களா? ஒன்னு வந்து பர்சனல் செக்யூரிட்டி, இன்னொன்னு வந்து என்டர்பிரைசஸ் செக்யூரிட்டி. ஓகே. ஓகேங்களா? பர்சனல் செக்யூரிட்டில தான் வந்து உங்க மொபைல் போன் அதெல்லாமே பர்சனல் செக்யூரிட்டி ரீசர்ச்ல வந்துடும். நீங்க மொபைல் போனை ஹேக் பண்ண போறீங்க, அந்த மாதிரி நீங்க பண்ண போறீங்க அப்படின்னாலே அதெல்லாம் ரிசர்ச்ல வந்துடும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்க ரொம்ப டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்க இருக்கேன், உங்க மொபைலை நான் டச் பண்ணாம உங்க மொபைல் என்னால் ஹேக் பண்ண முடிஞ்சதுன்னா அதோட மதிப்பு, அந்த மதிப்பு வந்து கிட்டத்தட்ட $1 மில்லியன். ஓகே. $1 மில்லியன் அந்த அந்த இஷ்யூவோட மதிப்பு. உங்களை வந்து எங்க எடுத்துட்டு போய் நிறுத்தும் அப்படின்னா, நான் இதை வந்து இப்போ வந்து லெட்ஸே நான் வந்து ஒரு கம்பெனி ஹேக் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஒரு பக் பவுண்டி சப்மிஷன் பண்றேன் அப்படின்னா, நான் அந்த டெவலப்பர் கூட சேர்ந்து அதை எப்படி நான் அதை சரி பண்ண போறேன். ஓகே. நான் சரி பண்றதுல தான் அதோட விஷயம் இருக்கு. ஒரு கம்பெனியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஹேக்கர்ஸ் தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவையானது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹேக் பண்ண தெரிஞ்சவன் அண்ட் வந்து அந்த டெவலப்பர் கூட சேர்ந்து அதை சரி பண்ண தெரிஞ்சவன். ஓகே. அவங்களுக்கு அதுதான் தேவை. இதுல வேற என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இந்த சைபர் அந்த கோர்ஸ்னு வந்துட்டோம்னா? என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு? என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சிவ் சைட் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சிஸ்டமை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகே. ஓகேங்களா? பிரேக் பண்ணி அதை வந்து உள்ள இருக்க டெவலப்பர் அவங்க டீம் கூட சேர்ந்து அதை சரி பண்ணுவாங்க. டிஃபென்சிவ் சைடு வந்து ப்ளூ டீம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ளூ டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹேக் நடக்குதா இல்லையான்றதை 24/7 மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே. இதை தான் வந்து நம்ம சிபிஎஸ்சி இஷ்யூ பேச சொல்லியிருந்தோம். இந்த நடந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு இன்டர்னலா ஒரு ப்ளூ டீம் இருக்கணும், இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் டீம் இருக்கணும். அது இல்லை அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஏரியாஸ். இந்த மேஜர் ஏரியாஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஒர்க் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு லீவ்லாம் இருக்குமா இந்த மாதிரி லைன்ல இருக்கிறவங்களே? ஏன்னா எப்போதுமே மானிட்டரிங்லேயே இருக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படியா? பொதுவா ஐடில இருந்தா உங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த நிறைய சம்பாதிக்கிறத ஓகே நீங்க சொல்றதுல ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னு வைங்க. இந்த லீவு, ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும்? நிறைய சம்பாதிக்கிறது ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நீங்க பண்ற வேலைக்கு நீங்க வந்து எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்றீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நான் ஒரு ஒர்க் பண்றேன்னு வச்சுக்கோங்க, நான் பண்ண ஒர்க் மூலியமா அந்த கம்பெனிக்கு ஒரு இவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னா அதோட வேல்யூ தான் முக்கியம். நம்ம என்ன பண்றோன்றதை விட நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம் அப்படின்றது முக்கியம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா, நான் இப்போ ஒர்க் பண்ற கம்பெனி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரிமோட். ஓகே. என் கம்பெனி வந்து இந்தியாலே கிடையாது. ஓகே. நான் என்னோட டீம் வந்து குளோபலா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ட் வந்து எங்க கம்பெனில என்னன்னா அன்லிமிட்டெட் பெய்ட் ஹாலிடேஸ். நான் எவ்வளவு வேணா லீவ் எடுத்துக்கலாம். நாளைக்கு நான் 10 நாளைக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என் மேனேஜருக்கு மெசேஜ் போட்டா
எல்லா கம்பெனிலும் மேனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா லீவ் எடுக்காதுன்னு சொல்லுவாங்க. என் மேனேஜர் என்ன கால் பண்ணி நீ ரொம்ப நாளா லீவ் எடுக்கல, லீவ் எடுப்பா அப்படின்னு டார்ச்சர் பண்ணுவாரு. நல்ல கம்பெனியா இருக்கும் போலயே. நீ ஏன்பா இவ்வளவு நாள் லீவ் எடுக்காம இருக்க, வெக்கேஷன் எடுப்பா. அப்ப நீங்க எங்க ஒர்க் பண்ணுவீங்க? வீட்ல இருந்தா? வீட்ல இருந்தே மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஓகே. நான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6 மாசம் மட்டும் ஹைதராபாத்ல இருந்தேன் நான். ஓகே. நடுவுல ஒரு 6ல இருந்து 7 மாசம் மட்டும் ஹைதராபாத். எதனால? கம்பெனி ரிலேட்டடா தான். அதாவது எங்க கம்பெனி அப்பயும் வந்து என்ன வீட்ல இருந்தா வேலை செய்ய சொல்லியிருந்தாங்க. ஓகே. எனக்கு வீட்லயே இருந்து அந்த 4 செவரையே பார்த்து எனக்கு போர் அடிச்சிச்சு. நான் ஹைதராபாத் கிளம்பி போயிட்டேன். நான் எங்க ஆஃபீஸ் போறேன் அப்படின்ட்டு. ஓகே. இப்போ வந்து மறுபடியும் நான் வந்து ஃபுல் ரிமோட் எம்ப்ளாயி, வீட்லயே தான் இருக்கேன். சைபர் செக்யூரிட்டி டெக் கான்ஃபரன்ஸ் இந்தியாவை சுத்தி நடக்கும். எல்லா டெக் கான்ஃபரன்ஸ்க்கும் நான் டிராவல் பண்ணுவேன். ஓகே. இப்போ இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்க்குலாம் போகும்போதும் பேமெண்ட் கொடுப்பாங்களா? கான்ஃபரன்ஸ் சொல்ல நான் அடுத்த வாரம் ஒரு கான்ஃபரன்ஸ் போறேன். என் கம்பெனில கான்ஃபரன்ஸ் ஸ்டே எல்லாத்துக்குமே சேர்த்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் எனக்கு என் மேல ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகே. அதுவும் கம்பெனில காசு கொடுத்துருவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். நான் கேட்டா கொடுப்பாங்க, இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நானே. எனக்கு சின்ஸ் நான் வந்து இந்த இடத்துல நிறைய ஏன்னா உங்களை பத்தி நான் கேட்கும்போது நீங்க ஃப்ரீயாவே நிறைய இடத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. மோஸ்ட்லி எனக்கு வந்து யார்கிட்டயும் நான் வந்து போயிட்டு எனக்கு வந்து இவ்வளவு பே பண்ணுங்க அவ்வளவு பே பண்ணுங்கன்னு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு அது மூலியமா எனக்கு பேமெண்ட் வந்து எனக்கு பெருசா வேல்யூ ஆட் பண்ண போறது இல்லை. என்னால ஒரு 4 பேருக்கு வேல்யூ ஆட் பண்ண முடிஞ்சா வெல் அண்ட் குட், சந்தோஷம். என்னால அவங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபெச் பண்ண முடிஞ்சா சந்தோஷம். ஓகே. இல்லைன்னா வந்து இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேமெண்ட்டே இல்லாமல் நிறைய செஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். அது மூலியமா நிறைய டிராபேக்ஸும் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த உருவ கேலிலாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். அதனாலதான் கவர் ஸ்டோரிக்கு வரும்போது கேட்டேன் என்ன எதனால அதை பிரேக் பண்ணுவோம். ஸோ என்ன ஆச்சுன்னா, ஒரு ப்ரொஃபஸர் வந்து எனக்கு வந்து பிங் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி சென்னையில் வந்து ஒரு பெரிய காலேஜ், அது ஓகே, சென்னையில் ஒரு பெரிய காலேஜில் நீங்கள் வந்து ஒரு செஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சரி ஓகே, லிங்க்டின்லாம் பார்த்து தான் கூப்பிட்டுருப்பாங்க, ஏதாவது கான்டாக்ட் மூலியமா வந்திருக்கும். சரி ஓகே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் இங்கேருந்து அதாவது நான் சென்னையோட ஒரு எண்டு. நான் சென்னையில் அந்த நெக்ஸ்ட் ஸ்டாப் போயிட்டா நான் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ நான் இந்த சென்னை எண்டில் இருந்து இன்னொரு சென்னை எண்டு போய் 1.5 மணி நேரம்லேருந்து 2 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி போயிட்டு நான் வந்து காலேஜ்குள்ளே போயிட்டேன். காலேஜ்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. சரி போனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் தான் அபிஷேகா அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்தாங்க. நீங்கள் தானா அப்படின்னு கேட்டுட்டு ஆல்ரெடி அங்கே ஒரு ஈவெண்ட்டில் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. அந்த ஈவெண்ட்டில் தான் நான் பேச வேண்டியது. அதை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஈவெண்ட்ல ஓட் ஆஃப் தேங்க்ஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கெஸ்ட்லாம் போயிடுவாங்க, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் பேசிட்டு போயிருங்க. ஓகே. எனக்கு வந்து நான் உங்களுக்காக நான் 1.5 hours ட்ராவல் பண்ணி நான் வந்திருக்கேன். நான் இங்கே எனக்கு அது வரணும்ட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் கேட்டதுனால நான் வந்திருக்கேன். நான் வந்து பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி நான் எதுவும் பெருசாக எதுவும் சொல்லிக்கலாம், அப்படியே கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து எந்த யூனிவர்சிட்டிஸும் எந்த காலேஜஸும் இன்வைட் பண்ணாலும் எங்கேயும் நான் போகிறது கிடையாது. அப்பெல்லாம் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நிறைய இடத்துக்கு போங்க. ஏன்னா நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணும். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க தான் செய்யும். பட் அப்போ அன்னைக்கு நீங்கள் அங்கே வந்து செஷன் கண்டக்ட் பண்ணலையா? அன்னைக்கு போனதுக்கு செஷன் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நான் செஷன் முடிச்சுட்டு போனேன். 30 minutesல பேசிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் பிளான் பண்ணிட்டு போனது 2.5 hours. ஓகே. 30 minutesல எல்லாமே முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். நான் ஸோ அந்த விஷயத்த பிரேக் பண்ணிடுங்க. இது இப்படி பண்ணுவாங்க, இப்படி சொல்லிடுவாங்கன்னு பயந்து நீங்க பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை பண்ணாம இருக்காதீங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு, பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு நினைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இந்த ப்ரொஃபஷனலாக விரும்புகிறவங்க, இதில் இருக்கிறவங்க, எண்ட் ஆஃப் த டே இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள டிரான்சிஷன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்கேயும் போயிட்டு எப்படி சொல்கிறது, எங்கேயும் வந்து நீங்கள் வந்து இந்த கோர்ஸ் பண்ணால் இவ்வளோ சம்பளம் வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் எங்கேயும் போய் கோர்ஸும் ஜாயின் பண்ணிடாதீங்க. ஓகே. மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா செல்ஃப் லேர்னிங் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தேவை. அண்ட் வந்து இந்த செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி, ஆனால் ஆட்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகே. ஸோ அதனால் வந்து உங்களோட நாலேஜை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வர இன்கமும் உங்களுக்கு அது டெவலப் ஆகும். நீங்கள் வெறும் இன்கம்மை மட்டும் மணியை மட்டும் சேஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில் எங்கேயுமே போக முடியாது. நாலேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வளர்த்துக்கிறோமோ, நண்பன் படத்துல விஜய் சொன்ன மாதிரி தான், நாலேஜை வளர்த்துக்கோங்க, காசு ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரும் நம்ம கிட்ட வரும் அப்படின்ட்டு. அப்போ நான் அதை நம்பலை.
எனக்கு இதெல்லாம் நான் பண்ண சொல்ல ஜாலியா இருந்தது, நான் பண்ணேன். நாலேஜ் நான் பாட்டு கெயின் பண்ணிட்டு இருந்தேன். பட் எண்ட் ஆஃப் த டே அது எனக்கு ரிட்டர்ன் வரும்போது தான் நம்ம என்ன நம்ம எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கோம் நம்ம அப்படின்ற ஒரு இது இருந்தது. ஓகே, அதுதான் பேசும், உங்களோட நாலேஜ் தான் பேசும். ஆமா, உங்களுக்கான வருமானத்தை தீர்மானிக்கிறதும் உங்களோட நாலேஜ் தான். உங்களோட வருமானத்தை பொறுத்து தான் உங்களோட நாலேஜை பொறுத்து தான் உங்களோட வருமானம். உங்களோட வருமானமும் நாலேஜும் வெவ்வேறு அல்ல. ஓகே, உங்களோட வருமானமும் நாலேஜும் ஒண்ணுதான். நீங்க நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்க, உங்க நாலேஜ் மூலமா ஒரு கம்பெனிக்கோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கோ உங்களால நிறைய வேல்யூ ஆட் பண்ண முடிஞ்சா உங்க வருமானம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, வருமானம் இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்காக நீங்க நாலேஜை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது எங்கேயுமே கொண்டு போகாது. அண்ட் வந்து என்னன்னா, இந்த செக்யூரிட்டி ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவுனால உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய பேர் வந்து நிறைய இருக்கு அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்க இந்தியால வந்து நீங்க என்ன பண்ணாலுமே அது சின்னதா தான் இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இப்போ புதுசா இந்த சைபர் செக்யூரிட்டி வந்து கமர்ஷியலைஸ் ஆயிடுச்சு நிறைய. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடெக் சைபர் செக்யூரிட்டி, பிஇ சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு நிறைய கோர்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய சர்டிபிகேஷன் கோர்சஸ், ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்றவங்க நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சைபர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து இப்போ கூல் டேக் ஆயிருச்சு அப்படியே. ஓகே, நான் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் பண்றேன் அப்படின்றது உங்களுக்கு நான் எத்திக்கல் ஹேக்கிங் பண்றேன் அப்படின்றது வந்து ஒரு கூல் டேக் ஆயிருச்சு. அந்த கூல் டேக்லாம் இல்லை, இந்த இடத்துல இருந்தா ரொம்ப 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 கஷ்டப்படணும். நிறைய தூங்காத நாள் நிறைய இருக்கு. நான் நிறைய 2 மணி 3 மணி வரைக்கும் முடிச்சிருந்து வேலை செய்யற டைம்லாம் நிறைய இருந்திருக்கு. இது வேணவே வேணாம், நம்ம எதுக்கு இதுக்கு வந்தோம் அப்படின்னு யோசிக்கிற டைமும் இருந்திருக்கு. 2வது டே இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஓகே, இப்போ நீங்க இந்த பிஇ சொன்னதுனால கேட்குறேன். இப்போ நிறைய கோர்சஸ்லாம் அப்படி வந்திருக்கு. பிஇலேயே இன்ஜினியரிங்லேயே சைபர் செக்யூரிட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஏஐக்கு தனியாக இன்ஜினியரிங்லேயே கிளாஸஸ் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான விஷயமா, இல்லை மலுப்பலான இப்போ இன்ஜினியரிங்ல இந்த ஃபீஸ் ஏத்துறதுக்காக இதெல்லாம் கொண்டு வராங்களா அப்படின்ற சந்தேகம் வருது இல்லை? என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரோ என்னன்னா, பிஇ இன்ஜினியரிங் பண்றோம் அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங்ஸ் தான் பெஸ்ட் உங்களுக்கு எப்பவுமே. இப்போ நீங்க பிடெக் சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை நான் சொன்னா இப்ப ஒத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் இந்த இன்ஃபர்மேஷனை பிரேக் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அது எனக்கு என்ன கொஸ்டின்னா, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் யார் சொல்லி தருவா உங்களுக்கு? நாங்கள் வந்து ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங் போட்டு அவங்கள ரெடி பண்ணிடுவோம். ஃபேக்கல்ட்டி ட்ரைனிங்ன்றது ஒரு 15 நாள் ப்ரோக்ராம், ஒரு 30 நாள் ப்ரோக்ராமா இருக்கும். 30 நாள் ப்ரோக்ராம்ல இதை பண்ண முடிஞ்சதுன்னா அதே ஸ்டூடெண்ட் அந்த 30 நாள் ப்ரோக்ராம் கொடுத்து முடிச்சிடலாம். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல ஏன் கேக்குறேன்னா, 4 வருஷம் அதை படிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வருது. 4 வருஷம் அதுல என்ன செக்யூரிட்டி மட்டும் படிப்பீங்க, செக்யூரிட்டி மட்டும் தான் படிப்பீங்களா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆமா, இல்ல அதுல என்ன சிலபஸ் வரும்னு கேக்குறேன். ஏன்னா இதெல்லாம் புது கோர்சஸ். நீங்க கேட்ட மாதிரி இதெல்லாம் யார் சொல்லி கொடுப்பா, அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கா அப்படின்றது ஒண்ணு ஒரு கேள்வியா வருதுன்னு வைங்க. பட் இப்ப எல்லா காலேஜ்லயுமே இந்த கோர்சஸ் வந்திருக்கே, அது ஒரு நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி நான் வந்து எத்திக்கல் ஹேக்கர் ஆக போறேன், நான் வந்து சைபர் செக்யூரிட்டியில போறேன் அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டே கூட அந்த மாதிரி கோர்சஸ் சூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அப்ப அது எப்படி சொல்றது, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தேவையில்லாத அணி. என்னை பொறுத்த வரைக்கும் அது தேவையற்ற ஒரு விஷயம். நீங்க இன்ஜினியரிங் படிக்க போறீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறது இட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா எல்லாத்தோட எக்ஸ்போஷர் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்றது இன்ஜினியரிங் அந்த 4 வருஷத்துல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நீங்க செக்யூரிட்டி மட்டும் படிக்க போறீங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனலுக்கு சைபர் செக்யூரிட்டி வந்து இட்ஸ் நாட் அ வெரி குட் ஏரியா டு கோ இன். உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரொம்ப 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 கம்மி. உங்களை வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனலா ஒரு கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ல வந்து உங்களுக்கு கண்டிப்பா செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸே எடுக்க மாட்டாங்க. 90% ஆஃப் த டைம் உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டட் ரோல்ஸ் வந்து கேம்பஸ் இன்டர்வியூல எடுக்கிறது ரொம்ப 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 கம்மி. ஓகே, சோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லுங்களேன். வேற என்ன விஷயங்கள் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இதுல லேர்ன் பண்றதுக்கு? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி, பிடெக் இன் சைபர் செக்யூரிட்டின்னு எடுத்தீங்கன்னா இப்போ சென்னையில மினிமம் ஃபீஸ் 3.5 லட்சம் ரூபா. ஓகே, 3.5 லட்சம் ரூபாய் நீங்க கொடுத்து அதை படிக்கிற அளவுக்கு அந்த கோர்ஸ் அவ்வளவு ஒர்த் இல்லை அப்படின்றது தான். எல்லாரும் ஏன் ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுவாங்கன்னா, அந்த காலேஜ்ல நான் படிச்சு முடிச்சேன்னா எனக்கு வந்து வேலை கிடைக்கும். நீங்க பிடெக் சைபர் செக்யூரிட்டி முடிச்சீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே செக்யூரிட்டில உங்களுக்கு அந்த இடத்துல வேலை கொடுக்கவே முடியாது. ஏன் அவங்களே சொல்றாங்களே எனக்கு கேம்பஸ் வருவாங்க, இந்த கம்பெனிஸ் வரும், ஆல்ரெடி போன பேட்ச்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, எடுக்க மாட்டாங்க. ஒரு 4 காலேஜ்ல இருந்து மட்டும் 600 பேர் வெளியே வருவாங்க. ஓகே, ஃப்ரெஷர்ஸ். அந்த 600 ஃப்ரெஷர்ஸ்க்குமே 600 என்ட்ரி லெவல்ல வேலை இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. அந்த 600 பேருமே என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு 10ல இருந்து ஒரு 50ல இருந்து 100 பொசிஷனுக்கு 600 பேர் வந்து சண்டை போட போறாங்க. ஓகேங்களா?
இதே நீங்க ஒரு தமிழ்நாடு ஸ்கேல்லையும் இந்தியா ஸ்கேல்லையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு? இல்ல இப்போ இன்ஜினியரிங் நார்மல் இன்ஜினியருக்குமே அதான நிலைமை. நார்மல் ஆர்ட்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் சயின்ஸுக்கும் அதே நிலைமை தானே? ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் அதே தான் நிலைமை. ஆனா நீங்க ஒரு டெவலப்பர் ஹையர் பண்றதுக்கும் சைபர் செக்யூரிட்டியில வந்து உங்களுக்கு ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோ பேர் வந்து சம்திங் அது கரெக்டா தெரியல. ஆனா வந்து இத்தனை டெவலப்பர்ஸ்க்கு இத்தனை செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்கு. ஓகே ஓகேங்களா? ஒரு 50 டெவலப்பருக்கு ஒரு செக்யூரிட்டி இன்ஜினியர்னு ஒரு ரேஷியோ வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டெவலப்பருக்கான வாய்ப்பு அதிகம், உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகே. இப்போ ஒரு டிசிஎஸோ இன்ஃபோசிஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து ஒரு டெவலப்பர் ஹையர் பண்றது அதிகம் செக்யூரிட்டி பர்சனை ஹையர் பண்றதை விட. ஓகே. ஏன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா இருக்கும், செக்யூரிட்டி ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு நிறைய இருக்காது உங்களுக்கு. அண்ட் வந்து ஒரு என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷன் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் எடுத்தோன்னே உங்களை வந்து வேலை தெரிஞ்சவனா இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கும் போதே இல்ல ஸ்கூல் படிக்கும் போதே அதோட இன்ட்ரெஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும், நீங்க அதுல ஒர்க் பண்ணணும், நீங்க நிறைய ஈவெண்ட்ஸ் போகணும். நிறைய செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ். செக்யூரிட்டியில மோஸ்டா ஹைரிங்கே எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா இன்டர்னல் ரெஃபரன்ஸ் மூலியமா தான் நடக்கும். நிறைய கம்பெனிஸ்ல வந்து எப்படி பாத்தீங்கன்னா இன்டர்னல்ல இப்போ நான் எங்க செக்யூரிட்டி டீம்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஈவெண்ட்ல நான் ஒருத்தரை பாக்குறேன், அந்த ஈவெண்ட்ல அந்த ஸ்டூடெண்ட் வந்து நிறைய நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சா நீங்க வந்து எனக்கு இன்டர்வியூ கொடுங்க, நான் அவங்க ரெஃபர் பண்ணி நான் அந்த மாதிரி இன்டர்வியூஸ் நிறைய நடக்குமே தவிர நீங்க அப்ளை பண்ணி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ட்ரைனிங் நான் என்ன கேட்கிறேன், இப்போ இந்த கோர்சஸ் இருக்கு, இப்போ பிடெக் நீங்க சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று வராங்க, இல்ல ஏஐ ரிலேட்டடா பிஇஏஐ அப்படின்ற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வராங்க, அந்த கோர்ஸ் படிக்கிறாங்க. அதுவும் 4 years தான் இன்ஜினியரிங்ல. ஸோ அவனுக்கு இன்னும் ஈஸியாக தானே இருக்கும். 12th முடிக்கிறான், 12th முடிச்சோன்னா இன்ஜினியரிங் சேர்றான். இன்ஜினியரிங் சேரும்போதே இதை பத்தி லேர்ன் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவனோட வேலை அவனோட பாதை வந்து இந்த லைன்லேயே தானே போகும். இது ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் இதை நெகட்டிவா சொல்லணும்? இதை ஏன் நான் நெகட்டிவா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த செக்யூரிட்டி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த ஃபுட் செயின். நீங்க வந்து கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாம் எப்படி லேர்ன் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் தான் ரொம்ப 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 முக்கியம். நீங்க அந்த ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த செக்யூரிட்டியா இருக்கட்டும், ஏஐயா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து ஃபெதர் இன் த கிரவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க லேர்ன் பண்றது டைம் எடுத்து லேர்ன் பண்ணிக்கலாம். அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க எடுத்தோன்னே வெறும் செக்யூரிட்டியை மட்டும் 4 வருஷம் படிச்சுட்டு போறீங்கன்னா இல்ல அதை மட்டுமே சொல்லி கொடுப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் சொல்லி கொடுப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. ஃபண்டமெண்டலும் சேர்த்து தான் சொல்லி கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலும் சேர்த்து சொல்லி கொடுப்பாங்க. பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு? நீங்க 4 வருஷமா அந்த செக்யூரிட்டியை படிக்கிறது, எல்லா செக்யூரிட்டி டொமைன்ஸையும் படிக்கிறீங்கன்னே வச்சுப்போம். அப்ப நீங்க சொல்றது இப்படி புரிஞ்சுக்கிட்டா, இப்ப நார்மலா EEEயோ இல்ல நான் ஒரு நீங்க சொன்ன மாதிரி பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் செய்யறேன், உங்களுக்கு நான் இந்த விஷயம் சொல்றேன் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு டிகிரியே இல்லாம செக்யூரிட்டி இண்டஸ்ட்ரியில வேலை செய்யறவங்களும் எனக்கு தெரியும். ஒரு டிகிரியே இல்லாம வேற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ல இருந்து VMware IBMல ஒர்க் பண்ணவங்களையும் எனக்கு தெரியும். பெரிய இண்டஸ்ட்ரியில பெரிய பொசிஷன்ல. என்னன்னா நீங்க படிக்கிறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்க எந்த இன்ட்ரெஸ்ட் என்ன பண்றீங்க. அப்ப நீங்க சொல்றத இப்படி சொல்லலாமா இன்னும் கிளியரா ஆடியன்ஸ் புரியுற மாதிரினா, இந்த லேபிள்ல கொண்டு வந்து அவ்வளவு காசு செலவு பண்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இந்த லேபிள்ல புது கோர்ஸை கொண்டு வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை ஹை பண்றாங்க. ஆமா ஓகே. நீங்க வந்து அதே நீங்க உங்களுக்கு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஎஸ்சிக்கு வர பிளேஸ்மெண்ட் தான் செக்யூரிட்டிக்கும் சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டும் இருக்கும், ஏஐக்கும் வரும். ஓகே. நீங்க வந்து என்னன்னா அது ஃபீஸ் தான் டிஃபரன்ஸ். நீங்க 2.5 லட்ச ரூபா சிஎஸ்சின்னு ஒரு கோர்ஸுக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னா 4 லட்ச ரூபா நீங்க வந்து சைபர் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் கொடுப்பீங்க. ஓகே. அது நீங்க அதுக்கு சிஎஸ்சி கொடுத்துட்டு இந்த செக்யூரிட்டி நீங்க சைட்ல லேர்ன் பண்றதுக்கு லேர்ன் பண்ற முடிவு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் ஒரு 10 லட்ச ரூபா 4 வருஷத்துல சேவ் ஆகும் உங்களுக்கு. ஓகே. அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்க மாஸ்டர் டிகிரி பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மாஸ்டர் டிகிரியில செக்யூரிட்டி ஸ்பெஷலைசேஷன் பண்றது, இல்ல பிஎஸ்சியில செக்யூரிட்டி ஏஐல பிஎச்டி பண்றதோ அந்த மாதிரி விஷயம் நீங்க பண்ணலாம். எடுத்தோன்னே ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ்ல போய் இன்வால்வ் ஆக வேணாம் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஓகே. இது எல்லாமே அபிஷேகோட தனிப்பட்ட கருத்து. அந்த டிஸ்க்ளைமரை மட்டும் ஒரு 10 தடவை சொல்லிட்டீங்க. இத வந்து சொல்றது வந்து எப்படின்னா இத சொல்றதுனால நிறைய பேர் நான் இன்டர்நெட்ல அபியூஸ் பண்ணவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஆனா சைபர் செக்யூரிட்டி என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க எக்ஸ்பீரியன்ஸா இருக்க சொல்ல நீங்க இப்போ வரைக்கும் நீங்க ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களை கேட்டீங்கன்னா யாருமே செக்யூரிட்டியில ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம். ஓகே. எல்லாருமே வேற டொமைன்ல இருந்து அப்புறம் செக்யூரிட்டிக்குள்ள வந்திருப்பாங்க.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ட்ரி லெவல் ப்ரொஃபஷனலுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இப்ப அபிஷேக்கோட தனிப்பட்ட கருத்துல அவர் என்ன சொல்ல வராருன்னா, இன்ஜினியரிங்ல நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல வேற ஏதாவது படிச்சுக்கிட்டே கூட சைட்ல இந்த துறை சார்ந்து சைபர் செக்யூரிட்டி, இந்த ஏஐ ரிலேட்டடான விஷயங்களை நீங்க லேர்ன் பண்ணி அந்த ப்ரொஃபஷனலாகவும் அதை சூஸ் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஸோ இந்த லேபிள்ல வரக்கூடிய கோர்ஸை நம்பி எக்ஸ்ட்ரா பணம் அந்த ட்ராப்ல சிக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். இது அதோட மைய கருத்து இதுதான். ஓகே ஓகே, இது நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. உங்களோட பர்சனலான விஷயங்களையும் நிறைய பேசியிருக்கோம். துறை சார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆடியன்ஸுக்கும் சில விஷயங்களை கடத்திருக்கோம்னு நம்புறேன் நான். ஸோ ரொம்ப உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.